15ஆம் நூற்றாண்டில் நடந்த உண்மை கதை. விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு பக்கத்துல அர்ச்சுனாபுரம் அப்படின்னு ஒரு அழகான கிராமம் இருந்தது. மா, தென்னை, வாழை, பாக்கு, தேக்குன்னு எந்த திசையில பார்த்தாலும் பசுமைதான். வானம் பொய்க்காத வளமான பூமி. இது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கு இன்னொரு அடையாளமும் இருக்கு. அதுதான் நல்லதங்கால் பிறந்த ஊர். வறுமையால தன்னையும் தன் மக்களையும் பறிகொடுத்து தெய்வமாக மாறிய நல்லதங்காலின் உண்மையான வரலாற்று கதையை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அர்ச்சுனாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு மதுராபுரி நகரத்தில் பிறந்த ராமலிங்க மகாராஜா. இவருக்கு இந்திராணி அப்படின்னு ஒரு மனைவி இருந்தாங்க. ராஜாவுக்கும் இந்திராணியாருக்கும் திருமணம் நடந்து ரொம்ப நாள் கழிச்சுதான் குழந்தைகள் பிறக்குது. மூத்தவன் நல்ல தம்பி, இளையவள் நல்ல தங்காள். 2 பேருமே நல்லா செல்வ செழிப்போடு தான் வளர்ந்து வராங்க. ராமலிங்க மகாராஜாவுக்கு முதுமை காலம் நெருங்குச்சு. தான் கண்ணை மூடுறதுக்குள்ள மகனுக்கு முடிசூட்டணும்னு நினைச்சதுனால நல்ல தம்பிக்கு முதல்ல திருமணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்காக குந்தல தேசத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்த கோமகனின் மகள் மூலி அலங்காரிய திருமணம் செய்து வைக்கிறாங்க. மனம் முடித்த 10ஆம் நாள் இந்திராணி இறந்து போறாங்க. மனைவி இருந்த துயரத்தினாலும் தன்னுடைய மகளுக்கு இன்னும் திருமணம் செய்யலையே அப்படிங்கிற வருத்தத்தினாலும் ராமலிங்க மகாராஜாவும் கொஞ்ச நாளிலேயே இறந்து போறாரு. தாய் தகப்ப இல்லைங்கிற குறையே தெரியாம நல்ல தங்கால ரொம்ப பாசத்தோட வளர்த்துறாரு நல்ல தம்பி. பல இடங்கள்ல வரம் தேடிட்டு கடைசியா மானாமதுரை காசிராஜனுக்கு நல்ல தங்காலை நிச்சயம் செய்கிறான் நல்ல தம்பி. சித்திரை திங்கள் புதன்கிழமை அர்ச்சுனாபுரத்துல நல்ல தங்காலுக்கும் காசிராஜனுக்கும் கோலாகல திருமணம் நடக்குது. நல்ல தம்பி தங்கச்சிக்கு நிறைய சீதனம் கொடுத்து அனுப்புறாரு. தங்கத்திலும் வைரத்திலும் ஆபரணங்கள், வெள்ளியிலால் ஆன பூஜை பொருட்கள், வேலி நிறைய வெள்ளாடுகள், பட்டி நிறைய பால் மாடுகள், மோர்க்கடைய முக்காலி, அடுக்கடுக்கான பண்ட பாத்திரங்கள்னு நீண்ட சீர்வரிசையையும் 9 பணிப்பெண்களையும் கொடுத்து கலங்கிய கண்களோடு வழி அனுப்புறான் நல்ல தம்பி. 7 தாளங்கள் முழங்க ஆடல் பாடலோடு மணமக்களை வரவேற்கிறது மானாமதுரை. அவங்க 2 பேர்த்தோட இல்லற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமையுது. 8 ஆண்டுகள்ல 7 பிள்ளைகளை பெத்து எடுக்கிறா நல்ல தங்கால். அதுல 4 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். சந்தோஷமா போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில வந்தது ஒரு பெரிய சோதனை. மண்ணும் பொன்னாகும் மானாமதுரையில பயங்கரமான தண்ணீர் பஞ்சம். விளைச்சல் இல்ல. ஆடு மாடுகள் எல்லாம் பசியால இறந்து போச்சு. மக்கள் எல்லாம் பசியால இறந்து போனாங்க. காசிராஜனுக்கும் தான் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியல. அவங்க எல்லாருமே அண்டை நாடு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. தன்னோட மாளிகையில் இருக்க பொண்ணையும் பொருளையும் கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணாரு. தினமும் அவருடைய மக்கள் எல்லாருக்கும் உணவு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தானும் சாப்பிட்டாரு. ஒரு கட்டத்துல தானிய கடங்களை இருக்க எல்லா உணவும் தீர்ந்து போக மந்திரிகள் முதற்கொண்டு தன் நாட்டுல இருக்க எல்லாத்தையும் அண்டை நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. பிள்ளைகள் எல்லாம் பசியால துடிச்சாங்க. தான் குழந்தைங்க படுற வேதனைய நல்ல தங்காலால பார்க்க முடியல. தான் அண்ணன் வீட்டுக்கு போனா குழந்தைகளுக்கு உணவாவது கிடைக்குமேனு யோசிச்சா. தன்னுடைய விருப்பத்தை காசிராஜன் கிட்டையும் சொன்னான். ஆனா காசிராஜனுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நான் இந்த நாட்டுடைய அரசன், நாட்டுக்கு எந்த நிலைமை வந்தாலும் நான் இந்த நாட்டை விட்டு வரக்கூடாது. நீ வேணும்னா குழந்தைகளை கூப்பிட்டுட்டு உன் அண்ணன் வீட்டுல கொஞ்ச நாள் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. நல்ல தங்காலும் குழந்தைங்களுக்கு உணவு கிடைக்கும் அப்படிங்கிற சந்தோஷத்துல தான் அண்ணன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. காடு மேடெல்லாம் கடந்து மதுரை வனாந்திரத்துக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு போறதுக்கு வழி தெரியல. அங்க இருக்கிற மரத்தடியில குழந்தைகளோட இலைப்பாடுறா. பசி பசின்னு அலற தன்னோட குழந்தைகளை பார்த்து நல்ல தங்கால் வாய் விட்டு அலறா. நல்ல தங்காலும் குழந்தைகளும் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வேடர் கூட்டம் ஒன்றும் இலைப்பாரிட்டு இருக்கு. ஒரு பெண் குழந்தைகளோட அழுதுட்டு இருக்கிறத பார்த்து அவங்க யாரு என்னன்னு வந்து விசாரிக்கிறாங்க. தலைவிரி கோலமா பசியில மெலிஞ்சு போய் யாருன்னே அடையாளம் தெரியாத நிலையில இருக்க அந்த நல்ல தங்கால பார்த்து வேடர் குல தலைவன் வாய் விட்டு அலறா. அது வேற யாரும் இல்லைங்க, ஆருயிர் சகோதரன் நல்ல தம்பிதான். தன் நாட்டு மக்களை துன்புறுத்துற ஒரு புலிய வேட்டையாடுறதுக்காக வந்திருப்பான். நடந்தது எல்லாத்தையும் நல்ல தங்கால் தான் அண்ணன் கிட்ட சொல்றான். சரி, நான் வந்த வேலை முடியறதுக்கு இன்னும் 2 நாட்கள் ஆகும். முதல்ல பிள்ளைகளை கூட்டிட்டு அரண்மனைக்கு போ. அங்க அண்ணி உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வா அப்படின்னு சொல்லி தன்னோட பரிவாரங்களோட வழியனுப்பி வைக்கிறான் நல்ல தம்பி. அங்கு அரண்மனை மாடத்துல பெண்களெல்லாம் தனக்கு சேவை செய்ய உட்கார்ந்துட்டு இருக்கா மூலி அலங்காரி. இவளுடைய தம்பி செந்திலபதி காட்டுல இருந்து அவசரமா வந்து தன்னுடைய அக்கா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். இதை கேட்ட உடனே மூலிக்கு பயங்கர கோபம் வந்துடுது. ஓ,
அவ திரும்பவும் வந்துட்டாளா, இங்க இருக்க செல்வங்களை எல்லாம் திரும்பவும் எடுத்துட்டு போக வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி பணிப்பெண்கள் எல்லாத்தையும் அரண்மனைக்குள்ள போக சொல்றா. சமைச்சு வச்சிருக்க உணவு எல்லாத்தையும் பாதாளத்துல கொண்டு போய் மறைச்சு வைக்கிறா. தானும் போய் ஒரு மூலையில படுத்துக்கிறா. நல்ல தங்கால் அரண்மனைக்குள்ள நுழையும் போதே அங்க இருக்கிற வாயில் அடைச்சிருக்கிறத பாக்குறா. ஏதோ தப்பா நடக்குதுன்னு அவளுக்கு தோணுது. கதவு கிட்ட போனதும் பிள்ளைகள் அழுகுது, காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு கதவை தட்டுறா. ஆனா யாருமே கதவை திறக்கல. ஈசனே, என் பிள்ளைகள் பசியார கதவு திறவாயோ அப்படின்னு கத்துறா. கதவு தானா திறக்குது. உள்ள போனவ மூலி படுத்துட்டு இருந்த இடத்துக்கு போறா. அண்ணி, என் பிள்ளைகள்லாம் பசியில துடிக்குது, ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறா. உடனே மூலி, நானே உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கேன், காட்டுக்கு வேட்டையாட போன உங்க அண்ணன் நல்லபடியா திரும்பி வரணும் அப்படின்னு இங்க இருக்க எல்லாருமே விரதத்துல இருக்கோம், அதனால இங்க அரண்மனையில எதுவுமே சமைக்கல அப்படின்னு சொல்றா. சரி அண்ணி, அண்ணன் வர வரைக்கும் நான் வேணும்னா பசியை பொறுத்துக்கிறேன், ஆனால் குழந்தைங்களுக்கு மட்டும் ஏதாவது சாப்பிட கொடுங்க, கொஞ்சம் அரிசியாவது கொடுங்க அப்படின்னு நல்லதங்கால் கேட்குறா. அதுக்கு மூலி, உனக்கு தெரியாது, இந்த நாட்டிலையும் கடுமையான பஞ்சம், இங்கே விளைச்சலே இல்லை, அரிசிக்கு எங்கே போகிறது, கேழ்வரகு வேணும்னா கொஞ்சம் கொடுக்குறேன், அதை உன் குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடு அப்படின்னு சொல்கிறா. கூடவே தன்னோட பணிப்பெண்களையும் அவளோட அனுப்பி வைக்கிறா. அதில் ஒரு பணிப்பெண் கிட்ட பச்சை மட்டையும் ஓட்ட பானையும் நீ அவளுக்கு கொடு அப்படின்னு சொல்லி அனுப்புறா. நல்லதங்கால் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கேழ்வரகெல்லாம் அரைச்சு கஞ்சி காய்ச்சறதுக்காக அடுப்பை பத்த வைக்கிறா. அடுப்பு எரியவே மாட்டேங்குது. அன்னபூரணி தாயே, நான் பத்தினிங்கிறது உண்மையா இருந்தா இந்த அடுப்பு எரியணும் அப்படின்னு சொல்றா. அடுப்பு கொழுந்து விட்டு எரியுது. இதை பார்த்துட்டு இருந்த பணிப்பெண் பயந்து போய் மூலிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா. மூலிக்கு பயங்கர கோபம் வருது. நல்லதங்கால் இருக்க இடத்துக்கு வர்றா. இந்த அரண்மனையில இருந்து எடுத்துட்டு போன செல்வங்கள்லாம் பத்தாதுன்னு இந்த அரண்மனைவே கொழுத்த வந்துட்டியா அப்படின்னு கோவமா கஞ்சி கொதிச்சிட்டு இருந்த பானைய தன்னோட காலால எட்டி உதைக்கிறா. அந்த பானை கீழே விழுந்து கஞ்சியெல்லாம் வலிஞ்சு ஓடுது. பாவம், பசியில இருந்த குழந்தைங்க தரையில் ஓடுற கஞ்சிய வலிச்சு குடிக்கிறாங்க. நல்ல தங்காலுக்கு இந்த காட்சியை பார்க்க சகிக்கல. இனியும் இங்க இருந்து அவமானப்படக்கூடாதுன்னு பிள்ளைகளை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறா. பாலும் கிணத்தை தேடி போறா. அண்ணன் வந்தா அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக போற வழியெல்லாம் ஆவாரஞ்செடிகளை உடைச்சு போட்டுக்கிட்டே போனா. ரொம்ப தூரம் நடந்து போயாச்சு, எந்த கிணறுமே கண்ணுக்கு தென்படலை. அப்போ அங்கே ஒரு 3 பேர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் ரொம்ப தாகமா இருக்கு, இங்கே எங்கேயாவது கிணறு இருந்தா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றா. அதுல ஒருத்தர், பக்கத்துல ஒரு கருப்பராயன் கோயில் இருக்கு, அதை தாண்டி போனீன்னா கிணறு வரும்னு சொல்றாரு. அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்குள்ளேயே பிள்ளைகள் எல்லாம் பசி மயக்கத்திலேயே தூங்கிடுறாங்க. அந்த சமயத்துல அவளுக்கு அலையா விருந்தாளியா எந்த வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு காசிராஜன் சொன்னது ஞாபகம் வருது. அவன் பேச்சு கேட்காம இங்க வந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு தன்னைத்தானே நொந்துக்கிறா. தன் தாலியை கலட்டி கணவன் கண்ணில் படுற மாதிரி கிணத்து மேட்டில் வைக்கிறா. கிணத்த 3 சுத்தி சுத்தி வர்றா. இதுதான் சமயம், குழந்தைங்க முழிச்சுக்கிட்டா அவங்கள கொல்றதுக்கு மனசு வராதுன்னு தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளா தூக்கி கிணத்துல போடுறா. இந்த சத்தம் கேட்டு முழிச்சுக்கிட்ட மூத்த மகன் தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்றான். அம்மா, என்னை மட்டுமாவது விட்டுவிடு, இந்த வம்சத்து பேர் சொல்றதுக்காக நானாவது எஞ்சி இருக்கேன் அப்படின்னு கெஞ்சி கேட்குறான். கடைசியில அவனையும் கிணத்துக்குள்ள பிடிச்சு தள்ளிட்டு தானும் குதிக்கிறா நல்ல தங்கா. நல்ல தங்காலும் 7 குழந்தைகளும் இறந்து மிதந்தாங்க. நல்ல தம்பி வேட்டையை முடிச்சுட்டு அரண்மனைக்கு வர்றான். தன்னுடைய தங்கையையும் குழந்தைகளையும் காணும்னு தேடுறான். இதை பற்றி மூலிக்கிட்ட கேட்டபோது, எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் படுத்துட்டு இருந்தேன், இருந்தும் உன் தங்கச்சிக்காக அறுசுவை உணவு தயார் பண்ண சொல்லியிருந்தேன், ஆனால் அவ உன் கையால் பரிமாறினாதான் நாங்கள் சாப்பிடுவோம், இல்லைன்னா சாப்பிட மாட்டோம்னு இங்கிருந்து கோச்சிட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு பொய் சொல்கிறா. நல்ல தம்பிக்கு இது எதுவும் சரியா படலை. பணிப்பெண்கள் கிட்ட விசாரிச்சு நடந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறாரு. உடனே தான் தங்கச்சியை தேடி காட்டுக்குள்ள போறாரு. வழியெல்லாம் கிடக்கிற ஆவாரஞ்செடிகளையே தொடர்ந்து போறாரு. இன்னொரு பக்கம் நல்ல தங்கால் மானாமதுரையை விட்டு வந்த கொஞ்ச நாள்லயே அங்க நல்ல மழை பெய்யுது. நாடும் செழிப்படைஞ்சது. காசிராஜன் தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் கூட்டிட்டு போறதுக்காக கானகத்து வழியா வந்துட்டு இருந்தான். நல்ல தம்பி கிணத்து பக்கம் வர்றதுக்கும் காசிராஜன் அங்க வர்றதுக்கும் சரியா இருந்தது. கிணத்துக்குள்ள தன்னுடைய தங்கையும் அவளுடைய குழந்தைகளும் இருந்து பிணமா மிதப்பதை பார்த்து கதறி கதறி அழறான். தன்னுடைய மனைவியும் குழந்தைகளும் கிணத்துல இறந்து கிடக்கிறத பார்த்து காசிராஜனும் கதறி கதறி அழறான். அவங்கள வெளியில எடுத்து 2 பேருமா சேர்ந்து ஈம காரியங்கள் எல்லாம் முடிக்கிறாங்க. உடனே காசிராஜன் தன் மனைவியும் 7 குழந்தைகளும் இறந்து துக்கம் தாங்காம ஈட்டி மேல பாஞ்சு தன்னோட உயிரையே மாய்த்துக்கிறான்.
உடனே நல்ல தம்பி இத்தனைக்கும் காரணமான அந்த மூலி அலங்காரியையும் அவளுடைய வம்சத்தையும் அடியோட அழிக்கணும் அப்படின்னு சபதம் மேற்கொள்றான். உடனே நல்ல தம்பி தன்னுடைய அரண்மனைக்கு போய் மனைவி கிட்ட துக்கம் நடந்த ஒரு வீட்டுல உடனே நல்ல காரியம் நடக்கணும், உன் தம்பி செந்திலபதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், உடனே உன் சொந்தங்கள் எல்லாத்தையும் வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு. மூலிக்கு ஒரே சந்தோஷம். திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்குது. அரண்மனை சிற்பியை கூப்பிட்டு ஒரு பொய்யான மண்டபத்தை உருவாக்குறாங்க. மூலியுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் அந்த மண்டபத்திலையும் தன்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் வேறொரு மண்டபத்திலையும் தங்க வைக்கிறான். திட்டப்படி திருமணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த மண்டபம் இடிஞ்சு விழுது. மூழியோட வம்சமே அழிஞ்சு போகுது. தன்னுடைய கடமையை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்துல ஈட்டி மேல பாஞ்சு நல்ல தம்பியும் தன் உயிரை மாய்த்துக்கிறான். இப்படி 2 குடும்பமுமே கடைசியா அழிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வறுமை ஒரு பக்கம், மூலி அலங்காரியோட கொடுமை இன்னொரு பக்கம். வறுமை கொடியது, பசி கொடியது, அதை விட கொடுமையான விஷயம் மனித தன்மையற்ற செயல். நல்ல தங்கால் அன்னைக்கு கிணத்துல விழுந்து இறந்து போனாலும் இன்னைக்கு வரைக்கும் அர்ஜுனாபுரம் வயல்வெளிக்கு மத்தியில கோவில் கொண்டு மக்களை காப்பாத்திட்டு வரதா கதைகள் சொல்லுது. இன்னைக்கும் ஏதோ ஒரு மூலையில நல்ல சாப்பாடு கிடைக்காம எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்படுது. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்ற நம்ம முன்னோர்களோட வாக்குப்படி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.